பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை! அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லது அழுகையின் பள்ளத்தாக்குகள் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. யாருக்கு இந்த பலனை ஆண்டவர் தருகிறார்? முந்தின வசனம் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனுக்கு. இந்த நாளிலே கர்த்தருக்குள் நீங்கள் பலன் கொள்ளுவீர்களே ஆனால், அல்லது கர்த்தரில் நீங்கள் பலன் கொள்ளுவீர்களே ஆனால், நீங்க எல்லா இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உருவ நடந்து நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவார். அவரில் பலன் கொள்ளுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் சோர்ந்து உட்கார்ந்து விட மாட்டார்கள், அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஏன் இப்படி நடந்துவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். நான் இதை எப்படி விசுவாசிக்கிறேன்னா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கே அவர்கள் வாழ்க்கையிலே புரண்டோடும் ஒரு நீரூற்றாய் அது மாறும். எஸ், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளையும் ஒரு பலனையும் உங்க வாழ்க்கையில இந்த நாளில் தந்து உங்களை நடத்துவாராக. எந்தெந்த விஷயத்துல நீங்கள் அழுது கொண்டு இருந்தீர்களோ அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்லுங்க, நிச்சயமாய் நான் உருவ நடப்பேன். இதன் வழியாய் நடந்து என்னுடைய வாழ்க்கையில இது நீரூற்றாய் மாறும். ஏனென்றால் நான் கர்த்தருக்குள் பலன் கொண்டிருக்கிறேன், அவருடைய பலன் என்னோடு கூட உண்டு. அவர் நிச்சயமாய் என்னை நிரப்புவார் என்று விசுவாசத்தோடு இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.